தடகள போட்டி வரதுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. காலையில எந்திச்சு ஒரு காஃபி போட்டு காலை வெளிக்கு புளி சோறுவித்து பழ வகை. காலேஜ் கிளம்பிட்டு ஷாப்புக்கு போனா அங்க ஒரு இனிமையான சம்பவம். பள்ளிப்பருவ நண்பர்கள் 2 பேர் வந்தானுங்க. அந்த உடனே ஒருத்தன் வீடியோலாம் நல்லா இருக்கும் கை குத்தான். கொஞ்ச நேரம் பேசிட்டு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க. காலையில சாப்பிட்டா அதே சோறு தான் மதியத்துக்கு, எந்த திருத்தமும் இல்ல. அப்புறம் மாலை பொழுது போயிட்டு உடைகள் எல்லாம் மாத்திட்டு பயிற்சி பண்ண கிளம்பிட்டேன். அப்புறம் கைஸ் இன்னைக்குன்னு பார்த்தா நம்மளோட நண்பர்கள்லாம் லீவ் போட்டானுங்க. ஒருத்தவனாச்சும் வருவான்னு பார்த்தா தற்குறிங்க எவனும் வரல. இன்னைக்கு நம்ம நிலைமை தனி மரம் தான். ஸ்டெச் வாமப்பலாம் அப்படியே பண்ணிட்டு நண்பர்களே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தன் ரொம்ப நாளா அவன் பேர் வீடியோல சொல்லி கேட்டுட்டு இருக்கான். டே விஷால் ஹாய்டா, எனக்கு ஒரு சின்ன யோசனை. ட்ரைனிங் அப்போ நடக்கிற ஃபன்னியான டாப் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லாங் ஃபார்மேட்டா யூடியூப்ல போடலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம காலகாலமா பண்ற பைக் ஜம்ப், திடீர்னு நம்ம ஐயா உள்ள வந்து நடுவுல கையை விட்டாரு. நம்மள சூப்பர்மான் நினைச்சினார் போல, 2 காலால இதை தொடுன்ட்டாரு. ட்ரை பண்ணி பார்த்தா நூழையில மிஸ் ஆயிருச்சு. அதை முடிச்சிட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டிக்காக இந்த பாம்பு டான்ஸ், அதை முடிச்சிட்டு பந்தில எல்லாம் போடுற மாதிரி 5 பிளேட்டை போட்டாரு. ஆஹா, கொலை முயற்சிக்கு பிளானா போறாரு, நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். 2 ஸ்டெப்ல டேக் ஆஃப் எடுத்து இந்த ரெட் கலர் பிளேட் வரைக்கும் கிளியர் பண்ணணும். அதை பண்ணி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் லெக் எக்ஸ்டென்ஷனுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல பண்ண சொன்னாரு. நான் அதை பண்ணிட்டேன். நான் சொன்னால கொலை முயற்சி பண்ண காத்திருப்பாருன்ட்டு அந்த தருணம் தான். நான் எப்பயும் போல நார்மலா பண்ற மாதிரி காலை படாரம் தூக்கி போட்டேன். தம்பி இந்த மாதிரி சைடுல காலை வேகமா தூக்கி போட்டேன்னா எங்க நேரமும் கட் ஆகும்னே சொல்ல முடியாது. அப்படி ஆச்சுன்னா ஜென்ரேஷன் கேள்விக்குறி தான்ட்டாரு. ஆண் தோழர்களை நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏன் பண்றோம் எப்படி பண்றோம் கேட்டுன்னு பண்ணுங்க, இல்லைன்னா உங்க ஜென்ரேஷனுக்கு யாரும் பொறுப்பு இல்லை. அதை முடிச்சுட்டு அண்ணா கரத்தே கிட்ட ஆகிய தரணும். ஐயா அதை நம்ம ஹைட்டுக்கு வச்சாரு, சும்மா லெஃப்ட் ரைட் சொல்லி விட்டேன். அதை முடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு 3 செட்டு வேக ஓட்டம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு போய் ஒரு காஃபியை போடலாம்னு பார்த்தா யாருன்னு தெரியலாமா நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் போட்டு இருந்தான். அப்படியே அவனுக்கு 2 பிஸ்கெட் போட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நம்ம அண்ணன் கிட்ட சத்து மாத்திரை வாங்கிட்டு நாளை முடிச்சிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.